ஹலோ ஹாப்பி சோல்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் ரெசிபி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயாவது நமக்கு வந்து சமைக்கவே பிடிக்காதுல்ல, ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதனால் சாதத்தை வந்து இன்றைக்கி குக்கர்லேயே வந்து வச்சுட்டேன். எப்பொழுதுமே வந்து வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப கடுப்பாக இருந்ததுனால குக்கரில் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இறால் வாங்கியிருந்தோம் ஒரு 100 ரூபாய்க்கு. ஸோ அதை வந்து இன்றைக்கி இறால் குழம்பு தான். நல்லா வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் வெட்டி போட்டு இறால் குழம்பு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வாங்கியிருந்தோம். ஸோ நண்டு வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். 50 ரூபாய்க்கு ஒரு 9 நண்டு கிட்டத்தட்ட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பெரியசு இல்லை, ஸோ இந்த சைஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த நண்டு வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் வாங்கியிருந்தேன். அதனால தான் 50 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த நண்டு மசாலா கிரேவி வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் மீன் வாங்கியிருந்தோம், செங்காலா, அப்புறம் வந்து இந்த ஓரா மீன், அதெல்லாம் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சமைக்கிறதுக்கே கடுப்பாக இருந்ததுன்னு சொன்னேன்னா, அதனால் வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைக்காமல் இன்ஸ்டன்ட் மசாலா வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா விற்கும் இல்லையா கடையில், ஸோ அதை வாங்கி போட்டு கொஞ்சமாக லெமனு, சால்ட்டு அது மட்டும் போட்டு கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ அதை மட்டும் போட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணேன் இன்றைக்கி. உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதோட இது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நம்ம பீச்சுக்கெலாம் போனோன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா மீன், அதே மாதிரி இருந்தது. யாரெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் இதேமாரியே ட்ரை பண்ணி காட்டுறேன். அப்புறம் முட்டை வந்து வெவிச்சு வச்சுருந்தேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தட்டில் சாதம் போட்டுட்டு குழம்பு ஊற்றிட்டு வறுத்த மீன், அதுக்கப்புறம் வந்து முட்டை, நண்டு மசாலா இது எல்லாத்தையுமே வந்து வச்சு சாப்பிட்டு இந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு